வாயிற்பாடியிலே ஒரு லிகிருதமானது வந்து கிடந்தது. இது உள்நோக்கி படித்து பார்க்கிற போது பாஞ்சாலன் அமர்த்தியான தமக்கையான பாஞ்சாலி எழுதும் லிகிருதம் என்னவென்றால், நாங்கள் நாட்டில் இருக்கிற போது அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி கோரி வருஷத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். மாங்கல்ய நிலைக்கும் மனவாளன் உயிரோடு இருக்கும் என்று கௌரி பூஜை செய்வது வழக்கம். 12 வருஷமா வனவாசம் சஞ்சரித்த காரணத்தினாலே கடைபிடித்த கௌரி பூஜையை கையில விட்டு விட்டேன். இப்ப நாங்க ஒரு நாட்டிலே தங்கியிருக்கிறோம். உபல்லிபுரத்தில் தங்கியிருக்கிறபடியா இடவசதியும் பூஜைக்குண்டான பொருள் வசதியும் இருக்கிறது. இந்த நிருபத்துக்கு அந்த தங்க ஐயா, இப்போ நான் புருஷன் போயிட்டாருன்னு அழுதுட்டு இருந்தேன். இப்போ கண்ணு தெரியாத இருந்து எனக்கு கண்கள் தெரிந்த மாதிரி ஆச்சு. ஏன்னா மறைவார்கள் செய்யக்கூடிய பூஜைக்கு கணவன் வந்துதான் ஆக வேண்டும். அப்ப நடந்தது எல்லாம் என் தமக்கைமார்களிடம் சொல்லி நடந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டு புருஷனோடு சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான வழி தேடிட்டு அண்ணனுடைய பாதத்திற்கும் கௌரி பூஜையில கலந்து மீண்டும் அண்ணனுடைய அருள் வேண்டும். எப்படி திருவோடு நீங்க வேற நீங்க வந்து ஒரு நாட்டுக்கு ஆமா உலகத்துக்கு ஆமா வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு. வாழக்கூடிய வயசுல எப்படி இந்த மாதிரி இந்த சூழ்நிலை சேர்க்காத நம்ம நாட்டிலும் சேர்த்துக்காம இல்லாத இந்த மாதிரி ரெண்டுத்திலும் இருக்கிறீங்க. சரிங்க, அதனால
நீ ஊரூரா சென்று பிச்சை எடுத்து அந்த காணிக்கு கொண்டு போயிட்டு உங்க அண்ணாவாகிய பகவான் இருக்கிறார் ஸ்ரீநமோ நாராயணன் அவர் பாதத்தில் கொட்டி எப்படியாவது எனக்கு மாங்கல்ய பிச்சை தாருங்கன்னா அப்படின்னு மன்றாடினீங்கன்னா எப்படியாவது உன் கணவரை காணிக்கு கவரி போட்டு அண்ணனுடைய பாதத்தில் இந்த உதவியாக செஞ்சீங்களே. இந்த மாதிரி பெண்கள் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது என்று யாராவது உதவி செய்வாங்களா பார்க்கலாம்.